நம்ம தலைமுடிய பளபளப்பா பட்டு மாதிரி நீளமா பொடுகு இல்லாம வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா சில சமயம் கடையில் கிடைக்கிற ஷாம்புகள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். கவலைப்படாதீங்க, இயற்கை பொருட்களை வச்சு வீட்லயே ஷாம்பு தயாரிச்சு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். தேவையான பொருட்கள்: 100 கிராம் பூந்திக்கொட்டை, 20 கிராம் சீகைக்காய், 20 கிராம் உலர் நெல்லிக்காய், 2 கப் தண்ணீர். முதல்ல பூந்திக்கொட்டை மற்றும் சீகைக்காயில இருக்கிற விதைகளை எடுத்து தூக்கி விடுங்க. பாத்திரத்துல தண்ணீர் ஊத்தி கொதிக்க வைங்க. நெல்லிக்காய், பூந்திக்கொட்டை, சீகைக்காய் எல்லாத்தையும் கொதிக்கிற தண்ணீர்ல போட்டு கலவை பாதி அளவு ஆகும் வரை கொதிக்க விடுங்க. பிறகு இந்த கலவைய ஆற வைக்கணும். ஆறியதும் பூந்திக்கொட்டைய நல்லா பிழிந்து சாறு எடுத்து கலவல சேர்த்துக்கோங்க. இறுக்கமான துணி அல்லது சல்லடை கொண்டு இந்த கலவையை வடிகட்டுங்க. இதன் மூலமா திக்க கன்சிஸ்டன்சி கொண்ட இயற்கை ஷாம்பு கிடைக்கும். இந்த ஷாம்புவை ஒரு சுத்தமான பாட்டிலில சேமித்து வச்சுக்கோங்க. முடிய கழுவுறதுக்கு முன்னாடி வழக்கமா நீங்க பயன்படுத்துற ஹேர் ஆயில் தடவிக்கோங்க. பிறகு இந்த இயற்கை ஷாம்புவை பயன்படுத்தி தலையை நல்லா கழுவணும். இயற்கையான ஷாம்பு என்பதால் கடையில் கிடைக்கிற ஷாம்பு போல அதிக நுரை வராது. இந்த ஷாம்புவை வாரத்துக்கு 2 முறை வரை பயன்படுத்தலாம்.